இதிலே நாம் யார் யார் தமிழினத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ, யார் யார் தமிழ்நாட்டிற்கு எதிராக அரசியல் ரீதியாக செயல்படுகிறார்களோ அத்தனை பேரும் இந்த புத்தகத்தில் இருக்கிறார்கள். சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறார். ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், மோடி ஒழிய என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் முக்கியமானதல்ல. இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த இயந்திரத்தை, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தை சமீபத்தில் கூட ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். IAS IPS யார் யார் எங்கெங்க இருக்கிறார்கள், வெளியுறவுத்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், ஏறக்குறைய 139 வெளியுறவுத்துறை அதிகாரிகளில் அத்தனை பேரும் பார்ப்பனர்களாக. உண்மையிலுமே நாம் ராகுல் காந்தியை பற்றி அவருக்காக வருத்தப்படுவதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவர் மிக தெளிவாக இந்திய அரசியலை ஏறக்குறைய பெரியார் சொன்னதை, அம்பேத்கர் சொன்னதை ஏறக்குறைய 100 ஆண்டுகள் கழித்து காங்கிரசுடைய தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். RSS என்கிற ஒரு சித்தாந்தத்தை, RSS என்கிற மனித விரோத சக்தியை, RSS என்கிற பாசிசத்தை இந்தியாவிலிருந்து அடியோடு கிள்ளி எரியப்படவிட்டால் இந்தியா உருப்படாது என்று ராகுல் காந்தி இன்றைக்கு பேசுகிறார். ஒரு 5 தொகுப்புகளை கொண்ட நூலாக இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. ஒரு 5 பகுதிகள், சரியாக சொல்வதென்றால் 5 பகுதிகள். 5 பகுதிகளிலே தோழர் சுஜாதா சிவஞானத்தினுடைய உழைப்பு ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் அவர் செய்திகளை தேடி செல்லவில்லை. கேரவனுடைய அந்த செய்தியை முதல் பக்கத்தில் அவர் பதிவு செய்திருப்பார். ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக குருமூர்த்தியை பற்றி ஒரு கட்டுரை எழுதுவதற்கான சிந்தனை இருந்தது. அந்த நேரத்தில் நான் நேர்முக தேர்வுக்கு சென்றேன். அப்படி செல்லுகிற பொழுது என்னிடம் முதல் கேட்ட கேள்வி, ஒருவேளை கேரவன் பத்திரிகையில் நீ செய்தியாளராக மாறிவிட்டால் குருமூர்த்தியை பற்றி கட்டுரை எழுத முடியுமா என்று கேட்டார். உடனடியாக நான் ஆம் என்று சொன்னேன். உடனே எனக்கு பணியமர்த்த உத்தரவு வழங்கப்பட்டது என்று சொன்னார். அதிலிருந்து தொடர்ச்சியாக குருமூர்த்தியை பற்றியான தேடல் தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், குறிப்பாக மகாராஷ்டிரா, நாசிக், இன்னும் அதை கடந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று அதை பற்றி செய்திகளை எல்லாம் சேகரித்திருக்கிறார். அதை மிக பொறுப்புணர்வோடு அக்கறையோடு பேராசிரியர் கோச்சடை அவர்கள் மொழிமாற்றம் செய்திருக்கிறார். பொதுவாகவே இந்த மொழிமாற்றம் செய்யப்படுகிற நூல்கள் பல பேருடைய தூக்கத்தை கெடுக்கும். என்னுடைய தூக்கத்தையும் சில புத்தகங்கள் அப்படி தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் அது சில நாள் என்னுடைய தூக்கத்தை கெடுத்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு 2 நாளில் படிக்க வேண்டிய அவசியம் இருந்ததால் உடனடியாக குருமூர்த்தியினுடைய RSS நிழல் அதிகாரம் படித்தேன். ஒரு பெரிய அதிர்ச்சி. சாதாரணமாக தென்னார்காடாக இருந்து விழுப்புரமாக மாறி இருக்கிற ஒரு மாவட்டத்தில் பிறந்த ஒரு ஏழை எளிய தமிழ் பார்ப்பன சமூகத்தில் பிறந்த ஒருவர் எப்படி இந்திய அரசியலை முடிவு செய்ய முடியும் என்கிற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏனென்றால் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் எல்லாம் நாம் VP சிங் அவர்களை மிகப்பெரிய அளவில் மதிக்கக்கூடிய தலைவராக பார்த்தோம். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று தந்ததற்காக சமூக நீதி காவலர் என்றெல்லாம் நாம் அவருக்கு பட்டம் கொடுத்தோம். இந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி அந்த பிம்பத்தை உடைக்கிறது. அவ்வளவு பெரிய மனிதனை சாதாரணமாக குருமூர்த்தி எளிமையாக கன்வின்சிங், அதாவது தன்னுடைய வழிக்கு கொண்டு வர முடியுமா? செய்திருப்பத செய்தியை இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அவ்வளவு செய்திகள். இதிலே நாம் யார் யார் தமிழினத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ, யார் யார் தமிழ்நாட்டிற்கு எதிராக அரசியல் ரீதியாக செயல்படுகிறார்களோ அத்தனை பேரும் இந்த புத்தகத்தில் இருக்கிறார்கள். சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறான், சந்திரசுவாமி இருக்கிறான், அதே போன்று தேவிலால், அதற்கு பின்னால் வந்த பல்வேறு விதமான இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர்கள், ஜெயில் சிங் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரிந்துரை தான் அவர் இந்த நாட்டினுடைய பெரிய அளவிலான அந்த குடியரசுத் தலைவராக வர வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் பரிந்துரை செய்த நபர்களில் ஜெயில் சிங் ஒருவர். அவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அந்த நாட்டில் அவரெல்லாம் வர வேண்டும் என்று நாம் பல்வேறு விதமான அவர்களை பற்றி பிம்பங்களும் படிப்படிகளும் வேறு வேறு விதமாக இருந்தது. அவரையெல்லாம் தன் பக்கம் ஈர்த்த நபராக குருமூர்த்தி அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் RSS சதி விலை பின்னல் என்பது எவ்வளவு பெரிய ஆதிக்கம் நிறைந்ததாக நான் பார்க்கிறேன். நான் பல தோழர்களிடத்து கூட இன்றைக்கு கூட காலையில் பேசினேன்.
ஒரு புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், மோடி ஒழிய என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் முக்கியமானதல்ல. இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த இயந்திரத்தை, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தை ஒரு 20-30 நிர்வாகிகளும் RSS தான் இயக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த நூல் சாட்சியாக இருக்கிறது என்று சொன்னேன். உதாரணத்திற்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். குருமூர்த்திக்கு மேலவை உறுப்பினர் பதவி பாஜக வழங்க தயாராக இருக்கிறது. குருமூர்த்தியிடம் சொல்லுகிறார்கள், குருமூர்த்தி அவர்களே, நீ மேலவை எம்பியாக பாஜகவுக்கு செல்லலாமா என்று கேட்கிறார். குருமூர்த்தியினுடைய மிகப்பெரிய கடவுள் நம்முடைய சங்கராமடம் சொல்வதை தான் அவர் கேட்பார். ஒவ்வொரு விஷயத்தையும் சங்கராமடத்திலே கேட்டுக்கொண்டுதான் பதில் சொல்லுவார். உடனே சங்கராமடத்திற்கு போகிறார். இது போன்ற பாஜக என்னை மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்காக கேட்கிறார்கள், நான் போகட்டுமா என்று கேட்கிறார். சங்கராமடத்தில் இருக்கிற சங்கராச்சாரியார் சொல்லுகிறார், நீ காந்தியினுடைய 1919 பேச்சை கேட்டிருக்கிறாயா என்று கேட்கிறார். இல்லை என்று குருமூர்த்தி சொல்கிறார். மீண்டும் சங்கராமடத்திலிருந்து செய்து வருகிறது, தேர்தலில் நிற்பது பிராமணர்களுடைய வேலை அல்ல, சத்திரியனுடைய குலதர்மம் என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த தேர்தலில் யார் நிற்க வேண்டும் என்பது பிராமண தத்துவம் என்று சொல்கிறார். எனவே தேர்தல் நிற்பது பிராமணர்களுடைய வேலை அல்ல, சத்திரியர் வேலை என்று சொல்லுவதை அப்படியே நேரடியாக நிர்மலா சீதாராமனுக்கு ஒப்பிட்டு பாருங்கள். இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்தவர், ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நிதியை நிர்வகித்தவர் என்று சொல்லப்படுகிறவர். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் பணம் இல்லை, நான் தேர்தலில் நிற்கவில்லை என்று சொல்லுகிறார். காந்தியினுடைய கூற்று, காந்தி ராமபக்தர், வர்ணாசிரமத்தின் தர்மத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர். அவர் சொல்லுகிறார், தேர்தலில் நிற்பது பிராமணனுடைய வேலை இல்லை என்று சொல்லுகிறார். அதவே இந்த அம்மன் இப்படி சொல்லுகிறார். இப்படி பல்வேறு விதமான செய்திகள் எதுவும் இன்னும் கூடுதலாக முதல் பக்கத்துல அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குருமூர்த்தியினுடைய வீட்டு திருமணத்திற்கு யார் யார் வருகிறார்கள், முதல் பக்கத்துல அந்த செய்தியை பார்த்தவுடன் அதை படித்து விட்டுதான் இந்த உள்ளே செல்ல வேண்டிய, அந்த அளவு குருமூர்த்தி எவ்வளவு வலிமையான என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த ஒரு செய்தியே அடிப்படையாக இருக்கும். அவ்வளவு செய்திகள். குருமூர்த்தியினுடைய திருமணத்திற்கு வருகிற நபர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவையினுடைய நிர்வகித்துக் கொண்டிருக்கிற உச்ச நிலையில இருக்கிறவர்கள். அதிலே பேசப்படுகிற பல பெயர்கள் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியும், அமித்ஷா தெரியும், மோடியை தெரியும், இன்னும் 2-3 மத்திய ஒன்றிய அமைச்சர்களுடைய பெயர் தெரியும், தமிழ்நாட்டின் ஒரு சில தலைவர்கள் பெயரை மட்டும் தெரியும். ஆனால் இந்த நாட்டினுடைய விமான பொறுப்பில் இருக்கக்கூடிய விமான தளபதியிலிருந்து கடற்படை தளபதி உள்ளிட்ட நிதி ஆயோக் திட்டத்தினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் வந்து செல்கிறார்கள். அவை அனைத்தும் இந்திய எக்ஸ்பிரஸில் ஒரு செய்தி கூட ஒரு வரி செய்தியாக கூட மாறுவதில்லை. இவர்களுடைய செய்தி என்பது நம்முடைய தோழர் ராஜீவ்காந்தியை பற்றி பேசினார். ராஜீவ்காந்தி கொலையில் சந்தேகப்படுத்தப்பட்ட நபர் சந்திரசாமி சுப்பிரமணிய சுவாமி, ராஜீவ் படுகொலை இன்றைக்கு சுப்பிரமணிய சாமி இனிப்பு வழங்கலாம் என்கிற கேட்கிற செய்தியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவையெல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. அவ்வளவு மிகப்பெரிய வலைப்பின்னலை உருவாக்கக்கூடிய நபர் சுப்பிரமணிய குருமூர்த்தியாக இருக்கிறார். நாம் பேசுவோம், பல தோழர்களிடத்துல நாம் பேசி இருக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிங்கன்னு சொல்லுவோம். எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை நாம் செய்திருக்கிறோம் என்பது இந்த புத்தகத்தின் மூலம் நான் தெரிந்து கொண்ட செய்தி. அவ்வளவுக்கும் காரணமாக இருக்கிற கோயங்கா, அவரோடு இணைந்து குருமூர்த்தி பயணித்த வாழ்க்கை கடைசியாக ஒரு காலகட்டத்தில் அவருக்கு எதிராகவே மாறிய ஒரு பண்பு. தந்தை பெரியார் அவர்கள் தான் சொல்லுவார், தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ப்பனர்கள் எல்லாம் ஒருபோதும் தமிழ்நாட்டிற்காக வேலை செய்ய மாட்டார்கள், ஒருபோதும் தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் எந்த ஏணியை வைத்து பார்ப்பனர்கள் மேலே ஏறி போகிறார்களோ அந்த ஏணியை எட்டி உதைக்கிற குணம் அவர்களுக்கு இருக்கிறது, அதனால் சொல்லுகிறேன் என்று சொல்வார். எனவே சாதாரணமாக ஒரு கணக்காளராக தொடங்கப்படுகிற குருமூர்த்தியினுடைய வாழ்க்கை இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதழ் மூலம் மிகப்பெரிய அளவிற்கு செல்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அந்த கொயங்கா நிறுவனத்தை எதிர்த்து பேசுகிற நபராக, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை எதிராக செயல்படுகிற நபராக குருமூர்த்தி இருக்கிறார். ஆகவே அனைத்தும் எதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்றால், RSS துணை அமைப்புகள், லட்சம் அமைப்புகள் இருக்கிறது. ஏறக்குறைய 1,50,000 மேற்பட்ட அமைப்புகள் கடைசியாக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த இராணுவத்துறை கூட அவருடைய கையில் இருப்பதாக சொல்லுகிறார். ஆக அனைத்தும் யாருக்காக செயல்படுகிறது, எந்த கருத்திற்காக செயல்படுகிறது என்றால், இந்த நாட்டில் மீண்டும் RSS அந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த பார்ப்பனர்களுடைய பேஷ்வாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆட்சியை மீண்டும் இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இயங்குகிற ஒரு கருத்தாக தான் இருக்கிறது. அதற்கான பணியாக தான் இருக்கிறது. அந்த பணிகளில் ஒருவருடைய பணித்திட்டங்களை மட்டும் இந்த புத்தகத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம். அவர் சொல்லுகிறார், குலக்கல்வி ஆதரிக்கிறார்கள். எப்படி ஆதரிக்கிறார்கள்? உங்களுக்கு நாங்கள் 1 லட்சம் கடன் தரோம்,
உங்களுடைய குலத்தொழிலை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு கூடுதலாக கடன் வசதி செய்து தருகிறோம். இப்ப எதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது? வெளியிருந்து பார்த்தால் வேலை செய்வதற்கு கடன் உதவி வட்டி இல்லாமல் தருகிறார்கள் அல்லது குறைந்தபட்ச வட்டியில் தருகிறார்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் குலத்தொழிலை ஊக்குவிப்பதனுடைய அடிப்படை அதுல இருப்பதை இந்த புத்தகத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறது. இப்படி பல்வேறு விதமான செய்திகள் அனைத்தும் நிரம்பிய RSS எந்த அளவு நிர்வாகத்துறையில் பின்னி பிணைந்து கிடக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த புத்தகம் இருக்கிறது. எனவே நாம் மக்கள் மத்தியிலே இந்த புத்தகத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். உண்மையிலே தோழர் சுஜாதா சிவஞானத்தினுடைய உழைப்பு அளப்பரிய அளவில் இருக்கிறது. அந்த புத்தகத்தை அவ்வளவு எழுதினேன் என்று கேட்டால் குருமூர்த்தி இடத்தில் ஒப்புதல் கேட்பது, அவரிடத்திலே போய் கேட்கிறார்கள், நான் உங்களை நேர்காணல் காண வேண்டும். அதற்கே சில காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு பின்பாக குருமூர்த்தி சொன்ன செய்திகளை எல்லாம் ஒப்பிட்டு கேட்பதற்கு, அவர் சொல்லுகிற செய்தி சரிதானா, யாரை பற்றி சொல்லி இருக்கிறார் என்று அவரை போய் பார்ப்பது, குருமூர்த்தி இப்படி சொல்லி இருக்கிறாரே இது சரிதானா என்று அடிக்கோடிட்டு பார்த்துக் கொள்வது, இப்படி அருமையான சில ஒப்பீடுகளை செய்து தவிர்க்க முடியாத, மறுப்பே சொல்ல முடியாத ஒரு அளவிற்கான செய்திகளை இந்த நூலிலே தோழர் சுஜாதா சிவஞானம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இந்த நேரத்திலே நாம் பார்த்து கொண்டிருப்பது, நாம் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்வதெல்லாம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு பாசிச சக்தி இந்தியாவை முழுவதும் மிகப்பெரிய அளவிலான ஆக்டோபஸ் கரங்களில் பின்னி கிடைக்கிற போல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதை விடுவிப்பதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய அளவிலான பங்கு இருக்கிறது. தேர்தல் காலங்களில் பாஜக இஸ்லாமியர்களை வாக்களிக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிற செய்தியை நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணிக்கு எதிராக பல்வேறு விதமான செய்திகளை வெளியிட மறுக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகிற செய்தி எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் மறைமுகமாக மடைமாற்றம் செய்யப்படுகிறது. காங்கிரஸ் இன்றைக்கு வரைக்கும் பாஜக சொல்லுகிற செய்திக்கு மறுப்பு சொல்கிறார்கள். நீங்கள் அதானியை பற்றி பேசவில்லை, இல்லை நான் பேசி இருக்கிறேன். நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசினீர்கள், இல்லை நான் பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஆதரவாக பேசுவோம். இப்படி பேசுகிற செய்திக்கு எதிர் செய்தி கொடுக்கிற முகாமாக மட்டும்தான் வெளிக்காட்டப்படுகிறதே ஒழிய, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை பேசுகிற இந்திய கூட்டணிய தலைவர்கள் இன்றைக்கு வரைக்கும் பத்திரிகை துறைகள் வெளிப்படாமல் இருக்கிறது. எனவே நாம் மக்கள் மத்தியில் குருமூர்த்தி அல்ல, ஒரு குருமூர்த்தி அல்ல, 1000 குருமூர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் காணுகிற கனவு இந்து தேசியம். இந்து தேசியம் என்பது பேஷ்வாக்களுடைய ஆட்சி. பேஷ்வாக்களுடைய ஆட்சி சக மனிதனை தொட்டால் தீட்டு என்று சொல்கிற ஆட்சி, பார்த்தால் தீட்டு என்று சொல்கிற ஆட்சி. ஒரு சத்திரி சூத்திரனுக்கு எதை வேண்டும் என்றாலும் கொடு, கல்வியை கொடுக்காதே என்று சொல்கிற ஆட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார்களே, பிரித்தாளும் சூழ்ச்சியை பார்ப்பனியத்தின் வெற்றி. அப்படி சமூக ரீதியாக சாதி ரீதியாக அனைத்து மக்களையும் பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆட்சி. எனவே அந்த பேஷ்வாக்களுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று பாஜக சங்பரிவார் அமைப்புகள் பின்னி இருக்கிற கூடிய வலையில் ஒரு வலையில் இருக்கக்கூடிய சிறு துரும்புதான் குருமூர்த்தி. சிறு துரும்பு குருமூர்த்தியை இப்படி இருந்தால் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வளவு பிரச்சனை. ஆட்சி கவிழ்ப்பிலிருந்து 5000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்ததிலிருந்து பல்வேறு விதமான அதிர்ச்சி. இதுலலாம் இவர் இருக்காரா? இந்த ஆளுக்கும் அவனுக்கு என்ன? துக்ளக்கினுடைய ஆசிரியர் தானே. 1000 2000 எப்படி மாறி போகும்? நினைத்து கூட பார்க்க முடியாத அவ்வளவு உழைப்பினர். இங்கெல்லாம் நாம் சாதாரண ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருக்க மாட்டார் என்று நினைக்கிறோமோ, அங்கெல்லாம் இருக்கிற நபராக பல பேருடைய குடும்ப பஞ்சாயத்து, டாடா பிர்லா குடும்ப பஞ்சாயத்து, அம்பானி அதானியினுடைய குடும்ப பஞ்சாயத்து, புருஷம் கொண்டாட்டி பிரச்சனை, இது எல்லாம் தீர்த்து வைக்கிற நபராக குருமூர்த்தி இன்றைக்கு உச்ச இடத்திலே இருப்பதற்கு காரணம் அவர் ஒரு RSS காரன் என்பது, தமிழ்நாட்டு பார்ப்பனன் என்பதுதான் அடிப்படை. ஆக அந்த RSS காரர்களுடைய ஒட்டுமொத்த நிர்வாகம் இந்தியாவிலே இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். IAS IPS யார் யார் எங்கெங்க இருக்கிறார்கள், வெளியுறவுத்துறை அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார் என்றால் ஏறக்குறைய 139 வெளியுறவுத்துறை அதிகாரிகளில் அத்தனை பேரும் பார்ப்பனர்களாக இருந்தார். ஒரு நபர் கூட கிடையாது. கடைசியில் பார்த்தா இன்டர்நேஷனல் விவேகானந்தா சொசைட்டின்னு ஒன்று தொடங்கியிருக்கான். தொடங்கி எல்லா பணக்காரர்களையும் போய் பார்ப்பது, அவர்களிடத்தில் குறைந்தபட்சம் வசூல் செய்வது நன்கொடையாக. குறைந்தபட்சம் எவ்வளவு? நாம் வசூல் போய் 1 லட்சம் வாங்கலாம், 2 லட்சம் வாங்கலாம். குறைந்தபட்ச வசூல் தொகை என்பது 18 கோடி. உன்னுடைய குடும்ப பிரச்சனையை பேசி செட்டில் பண்ணி தர விவேகானந்தா இன்ஸ்டிடியூட் நீ 18 கோடி பணம் கொடுக்கிறேன் என்றதுனால இவர்களும் பேசி தீர்க்கிறார்கள். ஆக இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஆட்சி என்பது RSS பிடியில இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எதிர்காலத்தில் இந்திய கூட்டணியில் ராகுல் காந்தி அமைச்சரானாலும் கூட RSS அங்கேயும் இருக்கும் என்பதை மிக தெளிவாக இந்த புத்தகம் சொல்லி இருக்கிறது. காங்கிரசிலும் RSS இருக்கிறார்கள், RSS கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலுமே நாம் ராகுல் காந்தியை பற்றி
அவருக்காக வருத்தப்படுவதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவர் மிக தெளிவாக இந்திய அரசியலை ஏறக்குரிய பெரியார் சொன்னதை, அம்பேத்கர் சொன்னதை ஏறக்குரிய 100 ஆண்டுகள் கழித்து காங்கிரசுடைய தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். RSS என்கிற ஒரு சித்தாந்தத்தை, RSS என்கிற மனித விரோத சக்தியை, RSS என்கிற பாசிசத்தை இந்தியாவிலிருந்து அடியோடு கிள்ளி எரியப்படவிட்டால் இந்தியா உருப்படாது என்று ராகுல் காந்தி இன்றைக்கு பேசுகிறார். எனவே அவர் மீது நாம் பரிதாபப்படுவதை தவிர வேறொன்றும் இல்லை. அவர் மட்டுமே பேசுகிறார். சமீபத்தில் கூட சனாதனத்தை பற்றி பேசின மோடி நம்மால் உதயநிதியை மறந்துட்டார். ஏன் இப்படி பேசுறன்னு கேட்கிற மோடி மறந்துட்டார். தெலுங்கானாவில் இருக்கிற முதலமைச்சர் பேசுறார். அப்படி பேசலாமா? ஏன்னா எந்த விதமான கொள்கை கோட்பாடுகளும் இல்லாத ஒரு அணியாக மாற்று அணியாக மாறி இருக்கிறது. இதெல்லாம் எதிர்காலத்தில் மாற வேண்டும். ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு எதிராக, இந்திய மக்களுக்கு எதிராக, அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக சமூக அனைவருக்கும் எதிரான ஒரு இயக்கம் RSS. அந்த RSS இயக்கம் தான் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடிப்படை உதாரணங்களோடு குருமூர்த்தி RSS நில அதிகார புத்தகம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. நாம் இதை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும், மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும். இதில் இருக்கிற செய்திகளை மக்கள் மத்தியிலே பேச வேண்டும். துக்ளக் என்பது வெறுமனே நையாண்டி அரசியல் பேசுகிற புத்தகம் அல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS சித்தாந்தங்களை, கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிற புத்தகம். அதனுடைய ஆசிரியர் தான் குருமூர்த்தி என்பதை மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும். அவைதான் உண்மையிலே இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டாருக்கும் அந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு உழைத்த சுஜாதா சிவஞானவுக்கு உண்மையாக நாம் செய்கிற மரியாதையாக இருக்கும். அந்த மரியாதையை தொடர்ந்து நாம் செய்வோம், மக்கள் மத்தியில் எடுத்து செல்வோம். நாம் பார்க்கிற சிறு துரும்பு, நகைச்சுவையாக பார்க்கிற சிறு துரும்பு கூட இந்திய அரசியலில் மிகப்பெரிய அளவிலான காலை ஊன்றி இருக்கிறது. இது பெரியாருக்கு எதிராக, அம்பேத்கருக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு கருத்தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அம்பேத்கரை நாம் சாதி ஒழிப்பு தத்துவ தலைவராக பார்க்கிறோம். அதே அம்பேத்கர் படம் வைத்து ரத யாத்திரை நடத்தி அங்க இருக்கக்கூடிய பாபர் மசூதியை இடித்ததை பார்க்கிறோம். அம்பேத்கரை தன்னுடைய தலைவராக மாற்றிக்கொள்கிற குருமூர்த்தி, இதே போன்ற அருண் ஷேரி என்கிற நபர், அவருக்கும் குருமூர்த்திக்கும் தொடர்பு இருக்கிறது. அவர்தான் அம்பேத்கரை இழிவுபடுத்தி ஒரு புத்தகத்தை எழுதினான். அந்த புத்தகத்திற்காக நாடு முழுவதும் பெரிய அளவிலான இயக்கம் நடந்தது. அவன் தொகுத்து கொடுத்துதான் CBSE பாடத்திட்டங்களில் அம்பேத்கரை பற்றி இழிவாக பேசியது. இப்படி பல்வேறு விதமான தலைவர்கள் என்கிற பெயரிலே அரசியல் புரோக்கர்கள், RSS காரர்கள் அந்த நாட்டில் நிறைந்து கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அடியோடு ஒழிக்கப்படாமல் இந்தியாவில் ஒரு சமத்துவத்தை, தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் கனவு கண்ட அந்த சமூக நீதியை, சமூக ஜனநாயகத்தை ஒருபோதும் நாம் பெற்று வர முடியாது. எனவே RSS ஒழிப்பதற்கு இந்த புத்தகத்தை நாம் ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்வோம், மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வோம், பரப்புவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.